ஹலோ கைஸ், கங்குவா மூவி நவம்பர் 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த நிலையில் கங்குவா படத்தோட ஸ்டோரி என்னவா இருக்குன்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது எந்த மாதிரியான கதையாக இருக்குங்கிற அப்டேட் தான் கிடச்சிருக்கு. அதை பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சூர்யாவோட ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சூர்யா நடிப்பில் கங்குவா மூவி கமிங் 14 ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் படத்தோட கதை என்னவா இருக்குங்கிறத சூர்யா சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, 700 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதைகளமா இருக்கும். அப்புறம் நெருப்ப கடவுளை வணங்குற கங்குவா, நீரை கடவுளை வணங்குற மக்கள், கடைசியே ரத்தத்தையே கடவுளை வணங்குற உதிரன், இவங்க எல்லாருக்கும் நடுவில் நடக்கிற போட்டி தான் கங்குவா படத்தோட கதைன்னு சொல்லியிருக்காரு. எது எப்படியோ படம் நல்லா இருந்தா அதுவே போதும். அவர் முக்கியமா பாகுபலி, KGF, RRR படங்களுக்கு மாதிரி கங்குவா படத்துக்கும் 10,000க்கு மேற்பட்ட ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறதா சொல்றாங்க. பாகுபலி, KGF, RRR படங்களை எந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் ஹிட்னு நான் சொல்லி தெரிய தேவையில்லை. ஆனா இந்த அளவுக்கு நம்ம தமிழ் படங்கள்ல எதுவுமே போகல. ஆனா கங்குவா மேல சின்னதா ஒரு நம்பிக்கை இருக்கு. கங்குவா மூவி கண்டிப்பா 1000 கோடி அடிக்க சான்சஸ் நிறையவே இருக்கு. இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்கு படம் ரிலீஸ் ஆக. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, கங்குவா படத்துக்காக எந்த அளவுக்கு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.